நடிகர் சங்கத்தின் 4வது செயற்குழு கூட்டம் சென்னையில் உள்ள சங்க வளாகத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. அதில் 2014 முதல் 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு கணக்குகளையும், அறக்கட்டளையின் 2013-2014, 2017 முதல் 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு கணக்குகளையும் சரியாக ஆதாரங்களோடு 3 மாதங்கள் கழித்தும் முழுமையாக சமர்ப்பிக்காததால் சங்கத்தின் முந்தைய நிர்வாக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்க முடிவு செய்யப்பட்டது. சங்கத்தின் முந்தைய தலைவராக சரத்குமார், பொதுச் செயலாளராக ராதாரவி உள்ளிட்டோர் பொறுப்பு வகித்ததும், இவர்கள் அண்மையில் நடைபெற்ற சங்க தேர்தலின் தோல்வியை தழுவியதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நடிகர் சங்கத்தின் இந்த முடிவிற்கு முன்னாள் பொருளாளர் வாகி சந்திரசேகர் பதிலளித்துள்ளார். அவர் இது பற்றி கூறுகையில், நடிகர் சங்க கணக்குகளில் தவறுகள் ஏற்பட்டது போல புதிய நிர்வாகிகள் குற்றம் சாட்டுவது வருத்தம் அளிக்கின்றது. நான் பொது வாழ்க்கையில் தூய்மையை கடைபிடிப்பவன். நடிகர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நோக்கில் நடிகர் சங்க பொருளாளர் பதவியை ஏற்றேன். நான் நேர்மையாகவே செயல்பட்டேன். தேர்தலுக்கு முன்பு நடிகர் சங்க இடத்தை ரூபாய் 100 கோடிக்கு விற்றுவிட்டார்கள் என்று பழி சுமத்தினார்கள். அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டது. தேர்தல் முடிந்ததும் தாய் பத்திரம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைத்து நிரூபித்தார் சரத்குமார். நடிகர் சங்கம் மற்றும் அறக்கட்டளை கணக்கு விவரங்கள் புதிய நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டன. அதற்கு விளக்கங்கள் கேட்டனர். ஆனால் பதில் சொல்ல அவகாசம் அளிக்காமல் அவதூறு பரப்பியுள்ளனர். காழ்ப்புணர்ச்சியோடு குறை கூறுகின்றனர். புதிதாக பொறுப்பு ஏற்றதும் ஏற்கனவே இருந்த நடிகர் சங்க ஊழியர்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றி புதிய ஊழியர்களை நியமித்துள்ளனர். ரசீதுகளை எடுக்க உள்ளே அனுமதிப்பதில்லை. இதற்கு பின்னால் இருப்பவர் யார், எதற்காக தூண்டி விடுகிறார்கள் என்று புரியவில்லை. புதிய நிர்வாகிகள் நிதானமாக செயல்பட வேண்டும். நடிகர் சங்கத்தில் எந்த தவறும் நடக்கவில்லை. எனவே எங்களுக்கு பயம் இல்லை. சட்ட நடவடிக்கைகளை சந்திக்க தயாராக உள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார்.